subset sum problem using backtracking. ஸோ இந்த டாபிக் தான் நீ பார்க்க போகிறோம். ஸோ இந்த subset sum problem அப்படின்றது என்னன்றது இங்கே கொடுத்துருக்கேன். given a set of elements of non-negative integers, அதாவது ஒரு set of elements வந்து கொடுத்துருவாங்க. அந்த elements வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா non-negative integers-ஆ இருக்கணும். அதாவது எல்லா நம்பர்ஸுமே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும். and a value sum. ஸோ சம் வந்து கொடுத்துருவாங்க, செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அடுத்தது சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, த டாஸ்க் இஸ் டு பிரிண்ட் த சப்செட் ஆஃப் த கிவன் செட் ஹூஸ் சம் இஸ் ஈக்குவல் டு த கிவன் சம். நமக்கு வந்து ஒரு சம் வேல்யூ கொடுத்துருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக எது இருக்கணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுற சப்செட். ஓகேங்களா? ஸோ அதாவது கொடுத்துருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் எந்தெந்த எலமெண்ட்ஸை நாம் வந்து ஆட் பண்ணும்பொழுது இந்த சம்முக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து சப்செட் சம் ப்ராப்ளம். இதுக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறோம்? பேக் ட்ராக்கிங் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டெஃபினேஷன் படி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எப்படி இருக்குது? நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்குது. அடுத்தது சம்முன்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த சம்முடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 6ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6ன்ற வேல்யூ நம்ம வந்து இங்கேருந்து கெட் பண்ணணும். அப்போ எந்தெந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து சப்செட் சம் ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், 6ன்ற வேல்யூ நம்ம எதை ஆட் பண்ணும்பொழுது வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2, 3, அதாவது 1, 2, 3 இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். அப்போ இது ஒரு சப்செட். இந்த செட்டில் இருந்து ஒரு சப்செட் எடுத்தாச்சு. அடுத்தது வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், வேற என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு அதே மாதிரி 6 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 2 and 4ன்றது அனதர் சப்செட். வேற இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோன்னா இதே மாதிரி 6 கிடைக்கிற மாதிரி 3ஐயும் அனதர் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது அகைன் நமக்கு என்ன கிடைக்குது? 6 வந்து கிடைக்குது. அப்போது இந்த 6ன்ற வேல்யூவை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செட்டில் இருந்து எத்தனை சப்செட் வந்து எடுத்து எழுதுறோம்? 3 சப்செட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? ஒரு எம்டி செட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய ப்ராசஸை என்ன பண்ணுறோம்? எம்டி செட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எந்த வேல்யூமே நம்ம கொடுக்கல. ஸோ 0 அப்படின்ற வேல்யூவோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? ஆட் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த செட்டு. இந்த செட்டில் இருந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எம்டி செட்டோட ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் ஒன், இஃப் த சப்செட் இஸ் ஈக்குவல் டு சம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இந்த சம்முக்கு ஈக்குவலாக அந்த சப்செட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இஃப் த சப்செட் இஸ் ஈக்குவல் டு சம் தென் ஸ்டாப் அண்ட் ரிட்டர்ன் த சப்செட் அஸ் சொல்யூஷன். ஸோ நமக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச சப்செட் இந்த சம்மோட ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சப்செட் வந்ததோ அதை வந்து சொல்யூஷனாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு கிடைக்கிற சப்செட் சம் வேல்யூவை விட கிரேட்டராக வந்துருச்சு, பெரிய வேல்யூவாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நமக்கு வந்து ஃபர்தராக எண்ட் ஆஃப் செட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? எல்லா வேல்யூஸையும் சம் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறமும் நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கல, அதுக்கு மேலேயும் நம்மளால் வந்து எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இல்லை, அதாவது எண்ட் ஆஃப் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தென் என்ன பண்ணணும்? நம்ம பேக் ட்ராக் த்ரூ த சப்செட் அன்டில் வி ஃபைண்ட் மோஸ்ட் சூட்டபிள் வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி பேக் ட்ராக் பண்ணி வேற ஒரு சொல்யூஷன், அதாவது மோஸ்ட் சூட்டபிள் வேல்யூ நமக்கு கிடைக்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, இஃப் த சப்செட் இஸ் ஃபீஸிபிள். ஒருவேளை நமக்கு கிடைச்சிருக்கிற சப்செட்டு ஃபீஸிபிளாக இருக்குது. ஃபீஸிபிள்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் சம். இந்த சம்மை விட கம்மியான வேல்யூவாக வந்திருக்கு, அதை தான் வந்து ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதில் ஃபர்தராக இன்னும் வந்து எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் வி கோ டு ஸ்டெப் 2. சப்செட் வந்து ஃபீஸிபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். ஸ்டெப் 2ல் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது சம்முக்கு ஈக்குவலாக இல்லையான்றதை செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்செட்டை வந்து சொல்யூஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒருவேளை அந்த சம் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பேக் ட்ராக் பண்ணி வேல்யூபிள் சப்செட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது, இஃப் வி ஹாவ் விசிட்டட்
அதாவது எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்பயும் எனக்கு வந்து இந்த சம்முக்கு ஈக்குவலான சப்செட் வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னும் பொழுது, அங்க பேக் ட்ராக்கிங் அப்படின்றது பாசிபிளா இல்ல அப்படின்னும் பொழுது, நம்ம என்ன பண்றோம்? வி ஹேவ் டு ஸ்டாப் வித்தவுட் எ சொல்யூஷன். ஏன்னா, அதுக்கு அந்த சம்முக்கு கரஸ்பாண்டிங்கான சப்செட் இதுல அவைலபிளா இல்ல அப்படின்னா, ஃபைனலி வி ஹேவ் டு ஸ்டாப் த ப்ராசஸ் வித்தவுட் எனி சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்செட் சம் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த சப்செட் சம் ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இங்க வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 5, 4 இது எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ சம்முடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8ன்ற வேல்யூவை நம்ம இங்க எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணும்போது கெட் பண்ணலாம்? ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 3 + 5. ஓகேவா? இந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 கிடைக்குது. ஸோ வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? வேற எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அதே மாதிரி 8 வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா there is no other subset. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 3, 5. ஸோ இந்த செட்டில் இருந்து இந்த 2 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 8 கிடைக்குது. அப்போ இந்த செட்டோடைய சப்செட் வந்து இதுதான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம எப்படி கெட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச் ட்ரீ மூலமா வந்து நம்ம இதை கெட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக வந்து என்ன பண்ணணும், எம்டி செட்டோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எம்டி அப்படின்றதுனால 0. ஸோ 0லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஐட்டமை வந்து ஆட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஐட்டமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து இன்க்ளூடு 2. ஓகேவா? இன்னொரு பக்கம் எக்ஸ்க்ளூடு 2. இங்கே இந்த பக்கம் வந்து இன்க்ளூடு 2. ஓகேவா? ஸோ அதாவது வித் 2, இந்த பக்கம் வித்தவுட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித் 2 அப்படின்னா 2ஓட ப்ரீவியஸ் நோடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 + 0 நமக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இங்கே வித்தவுட் 2, அதாவது 2வை ஆட் பண்ணாமல் ப்ரீவியஸ் நோட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், சம்மோட அதாவது நமக்கு கிடைச்சி அந்த டி வேல்யூவோட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது கம்மியாக தான் இருக்குது, 8ஐ விட கம்மியாக தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் அடுத்த ஐட்டமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அடுத்த ஐட்டம் வந்து செகண்ட் ஐட்டமாக ஆட் பண்ணுறோம். செகண்ட் ஐட்டம் வந்து என்ன இருக்குங்க, 3 இருக்குது. ஸோ அப்போ இன்க்ளூடு 3, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 3. ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ளூடு 3 அப்படின்னா 3 கூட ப்ரீவியஸ் நோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 + 2 நமக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. இங்கே 3ஐ ஆட் பண்ணாமல் ப்ரீவியஸ் நோட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகைன் 5ஓட இந்த 8ஐ கம்பேர் பண்ணுறோம். ஸோ இன்னமும் 8ஐ விட நமக்கு 5 வந்து சின்ன வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து அடுத்த ஐட்டம்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம் முடிஞ்சிச்சு இல்லையா? அடுத்த தேர்ட் ஐட்டம் நம்ம என்ன இருக்குங்க, 5 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இன்க்ளூடு 5, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 5. ஸோ இன்க்ளூடு 5 அப்படின்போது 5 ப்ளஸ் ப்ரீவியஸ் நோட்டில் 5 இருக்குது. ஸோ 5 + 5 நமக்கு என்ன கிடைக்குது, 10 கிடைக்குது. இந்த பக்கம் இந்த 5 அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ இப்போ 10ஓட நம்ம என்ன பண்ணுறோம், 8ஐ வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகிடுது, நமக்கு கிரேட்டர் என்ன ஆகிடுது, டியை விட 10 வந்து என்னவாயிடுது, டியை விட கிரேட்டராக ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கல, இந்த இடத்துல வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அகைன் பேக் ட்ராக் பண்ணி 5க்கு போகணும். 5ல் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, நமக்கு இந்த நோடு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 வரைக்கும் டீல் பண்ணியிருக்கோம், இந்த செட்டில் 5 வரைக்கும் டீல் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம் எது அப்படின்னா 4th. ஓகேவா? ஸோ அப்போ 5 கூட 4ஐ ஆட் பண்ணுறோம். இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 4. ஸோ அப்போ 4 + 5 நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். இப்போ 9ம் வந்து என்ன ஆகிடுது, கிரேட்டர் ஆகிடுது. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கல. அப்போ திருப்பி பேக் ட்ராக் பண்ணி 5க்கு போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு, 4 ஐட்டம்ஸையும் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக வேறு எந்த எலமெண்ட்டும் இங்கே கிடையாது இது கூட ஆட் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அகெயின் நம்ம பேக் ட்ராக் பண்ணுறோம். ஸோ ஒரு வேலிடு சப்செட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் பேக் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே போகிறோம். ஸோ இதில் அனதர் ஆப்ஷன் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஐட்டமை ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே எந்த ஐட்டமோட நம்ம வந்து டீல் பண்ணியிருக்கோம், 3யோட டீல் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது 5 தான். ஓகே? ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறோம், இன்க்ளூடு 5, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 5. ஸோ இன்க்ளூடு 5 அப்படின்னா 5 கூட 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. இந்த பக்கம் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். இப்போ 7ஓட 8ஐ நம்ம பார்க்குறோம். ஸோ சின்ன வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த 4th ஐட்டமாக ஆட் பண்ண போகிறோம். 4th ஐட்டம் என்ன வேல்யூ, 4 இருக்குது. ஸோ அதனால் இது கூட இந்த பக்கம்
இன்க்ளூடு 4, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 4. இன்க்ளூடு 4னா 4 கூட 7 ஆட் பண்ணிக்கணும். 4 + 7 என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. இந்த பக்கம் 7 அப்படியே ரீடைன் ஆகும். ஸோ இப்போ 11 என்ன ஆகிடுது? கிரேட்டர் ஆகிடுது. ஓகேவா? டி 8ஐ விட கிரேட்டர் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு இங்கே சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதனால் பேக் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வரும், 7க்கு வரும். ஸோ 7ல் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு? எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டீல் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு மேலே நமக்கு அடுத்த ஐட்டமை ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ அதனால் இது டெட் எண்ட் ஆகிடுச்சு. டெட் எண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அகெயின் we have to backtrack to the previous node. ஸோ ப்ரீவியஸ் நோடில் அனதர் சொல்யூஷன் அனதர் வே இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 இருக்குங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம எதை வந்து டீல் பண்ணியிருக்கோம்? தேர்ட் ஐட்டம், அதாவது 5ஓட வந்து நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இப்போ அது கூட நம்ம அடுத்த ஐட்டம் வந்து எதை ஆட் பண்ண போகிறோம்? 4 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4th ஐட்டமை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து இன்க்ளூடு 4, இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்ளூடு 4. ஸோ இன்க்ளூடு 4னா 4 + 2 நமக்கு என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. எக்ஸ்க்ளூடு 4னா ப்ரீவியஸ் வேல்யூ 2 அப்படியே நமக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? இங்கே ஐட்டம்ஸை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா 4 ஆல் த எலமெண்ட்ஸையும் நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு? டீல் பண்ணியாச்சு. அப்போ இதுவும் டெட் எண்ட் ஆகிடுச்சு, இதுவும் டெட் எண்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வரைக்கும் நமக்கு சொல்யூஷனே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும்? அகெயின் பேக் ட்ராக் டு த மெயின். ஓகேவா? ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நமக்கு என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒரு நோடு இருக்குது. ஓகேவா? ஏற்கனவே நம்ம எதை டீல் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட் ஐட்டமை டீல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஐட்டம் என்னது? 2ஓட நம்ம டீல் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னது? 3. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்? இங்கே இன்க்ளூடு 3, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 3. இன்க்ளூடு 3 அப்படின்னா என்னது? 3 கூட 0வை ஆட் பண்ணோன்னா 3 கிடைக்கும். எக்ஸ்க்ளூடுனா 3ஐ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் சொல்யூஷன் என்ன இருக்குது? 0 தான் இருக்குது. அதை அப்படியே வச்சிடணும். அடுத்தது நம்ம எதை ஆட் பண்ணணும்? 5ஐ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 5ஐ ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் இன்க்ளூடு 5, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 5. ஸோ 5 ஆட் பண்ணும்போது 5 + 3 நமக்கு என்ன கிடைக்குது? 8 கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் 5 அப்படியே வந்து 3 அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ 8ஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சம் வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? D is equal to 8. ஸோ அதாவது 8 is equal to 8. அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா அகெயின் இந்த இதிலேருந்து பேக் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. ஏற்கனவே 5ஓட நம்ம வந்து டீல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது 4. அதனால் இந்த பக்கம் இன்க்ளூடு 4, இந்த பக்கம் எக்ஸ்க்ளூடு 4. இன்க்ளூடு 4 அப்படின்னா 4 + 3 7, இந்த பக்கம் அந்த 3 வேல்யூ அப்படியே வரும். இதுக்கு மேலே நமக்கு வேல்யூஸை ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே எலமெண்ட்ஸு கிடையாது. அப்போ இது டெட் எண்ட் ஆகிடுது, இதுவும் டெட் எண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நமக்கு அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன்ஸ் தான் வந்து இந்த இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் எங்கே கிடைக்குதோ அதிலிருந்து அதோடைய ரூட்டு, அந்த பாத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டார்க் லைன் வந்து போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ டார்க் லைன் போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம சப்செட்டை வந்து எடுத்து எழுத போகிறோம். எங்கெல்லாம் இன்க்ளூடுன்னு வருதோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா? மேலேருந்து வரும்பொழுது எக்ஸ்க்ளூடு 2, அதாவது 2வை நம்ம ஆட் பண்ணலை, அதனால் இது வராது. அடுத்தது வந்து என்ன வருது? இன்க்ளூடு 3 வருது. ஸோ அதனால் சப்செட் ஈக்குவல் டு இன்க்ளூடு 3னா 3, கமா அடுத்தது வேறு எதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம்? இன்க்ளூடு 5ஐ இன்க்ளூட் பண்ணுறோம். 5ஐ இன்க்ளூட் பண்ண உடனே நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு சப்செட் வந்து வேல்யூ வந்து சம் வந்து 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கிடைச்ச அந்த வேல்யூ நம்ம இங்கே என்ன பண்ணியாச்சு? இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷனாக வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்.